தற்போது இருக்கிற துணை பொதுச் செயலாளராகிய நான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நீண்ட காலமாக எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கடமை புரிந்த வைத்தியர் சத்தியலிங்கம் தான் அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் அதனை செய்வதாக அறிவித்திருக்கிறார். அந்த காரணங்களையும் எங்களுக்கு சொல்லியிருந்தார். அனைவருக்கும் தெரிந்தபடி பொதுச் செயலாளராக இருந்தவர் ராஜினாமா செய்தபோது துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்த வைத்தியர் சத்தியலிங்கம் யாப்பின் அடிப்படையிலே பதில் பொதுச் செயலாளராக முதலே நியமனம் செய்யப்பட்டு பின்னர் மத்திய செயற்குழுவினாலே பதவி நிரப்புதல் என்கின்ற எங்களுடைய சரத்தின் கீழே பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு மிகவும் கடினமான உழைப்பாளை இந்த கட்சியை முன்கொண்டு வந்தவர். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ராஜினாமா செய்கிற காரணத்தினாலே யாப்பிலே சொல்லப்பட்டபடி தற்போது இருக்கிற துணை பொதுச் செயலாளராகிய நான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நியமனம் சம்பந்தமாக இது ஏகமனதான தீர்மானம் அல்லவென்று சொல்ல வேண்டும் என்றும் 3 பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது நானே சொன்னாலும் இது யாப்பின் அடிப்படையிலே துணை பொதுச் செயலாளர் செய்ய வேண்டிய பணி. ஆகையினாலே அதனை நான் ஏற்றிருக்கிறேன். பொதுச் செயலாளருடைய ராஜினாமாவை அடுத்து பொதுச் செயலாளராக நான் கடமையாற்றுவேன். அண்மையிலே காலமான எங்களுடைய கட்சியினுடைய பெருந்தலைவர் முன்னாள் தலைவர் திரு மாவை சேனாதராஜாவுடைய இறுதி கிரியைகள் நேரத்திலே நிகழ்ந்த சில அசம்பாவிதங்கள் சம்பந்தமாக கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் 18 பேர் சம்பந்தமாக அவர்களுடைய படங்களையும் பிரசுரித்து பதாகைகள் கட்டப்பட்டு அவருடைய மரணத்துக்கு இவர்கள்தான் காரணம் என்றெல்லாம் விஷமத்தரமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. தலைவரும் பொதுச் செயலாளரும் அவரை சென்று பார்வையிட்ட காரணத்தினால்தான் அவர் மரணித்தார், விழுந்தார் என்ற செய்திகள் கூட போலியாக பரப்பவிடப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக கட்சி தலைவர் போலீஸுக்கு ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார். இணையவழி செய்யப்படுகிற பிரச்சாரத்துக்கு எதிராகவும் இந்த பதாகைகள் கட்டப்பட்ட விடயம் சம்பந்தமாகவும் கட்சி சார்பாக கட்சி தலைவர் என்ற ரீதியிலே அவர் போலீஸ் முறைப்பாடு செய்திருக்கிறார். இது சம்பந்தமாக வேறும் சிலர் முறைப்பாடுகள் செய்திருக்கிறார்கள். மற்றவர்களும் முறைப்பாடுகளை பதிய இருக்கிறோம். இந்த விடயத்திலே போலீசார் மும்முரமாக செயற்பட்டு இந்த விடயங்களை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஏகோபித்த கோரிக்கையாக இருக்கிறது. இது அரசாங்கத்துக்கும் போலீசாருக்கும் போலீஸ்மா அதிபருக்கும் நாங்கள் கொடுக்கிற ஒரு செய்தி. மிக மிக மோசமான ஒரு குற்றச்செயல் நிகழ்ந்திருக்கிறது. ஒருவர் மரணித்திருக்கிறார். அவருடைய மரண வீட்டிலே அதுவும் ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், அந்த கட்சியின் உறுப்பினராக 60 வருடத்துக்கு மேலாக இருந்த ஒருவருடைய மரணச் சடங்கிலே அந்த கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் 18 பேர் தான் அவருடைய மரணத்துக்கு காரணம் என்று சொல்லி பதாகைகளை வீதியிலேயும் சுடலையிலேயும் கட்டி தொங்க விடுவது என்பது அந்த 18 பேருக்கும் எதிராக வன்முறையை தூண்டுகிற ஒரு குற்றச்செயல். ஆகவே அதை செய்தவர்கள், அதற்கு பின்னால் இருந்தவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மத்திய செயற்குழுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கட்சியிலே இருந்து அண்மையிலே விலத்தப்பட்ட ஒருவர் அந்த பூத உடலுக்கு கட்சி கொடியை போர்த்தியது எப்படியாக நடந்தது என்ற கேள்வியும் இங்கே கேட்கப்பட்டது. கட்சி கொடி போர்த்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அது கட்சி தலைவரினாலும் முக்கிய உத்தியோகஸ்தர்களினாலும் அது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கட்சியிலே இருந்து மிக அண்மை காலத்திலே நீக்கப்பட்ட ஒருவர் கட்சி கொடியை போர்த்தியது சம்பந்தமாக எங்களுடைய கண்டனங்களையும் மத்திய செயற்குழு தெரிவித்திருக்கிறது. இறுதியாக ஒரு விடயம்,
வணக்கம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலையிலே 10 மணியிலிருந்து இதுவரை 5 மணி வரைக்கும் இங்கே களுவாஞ்சிக்குடியிலே கூடி பல முக்கிய விடயங்கள் பேசியிருக்கிறோம். விசேடமாக உள்ளூராட்சி சபை தேர்தலை எப்படியாக சந்திப்பது என்பது பற்றி நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. இதே இடத்திலே ஒரு வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு உத்தேசமாக மற்ற கட்சிகளுக்கு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிகளுக்கு ஒரு பரிந்துரையை செய்திருந்தோம். இந்த தேர்தல் முறையிலே தனித்தனியாக போட்டியிட்டு விட்டு பிறகு ஒன்றாக நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு இந்த தேர்தல் முறை உபயோகமாக இருக்கும் என்ற கருத்து சொல்லப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக அந்த கட்சி தலைவர்களோடும் இப்பொழுது ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது. அப்படியான ஒரு புரிந்துணர்வு தமிழ் தேசிய கட்சிகளோடு ஏற்படுத்த முடியுமா என்பதை குறித்து ஆராய்வதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதாவது தனித்து போட்டியிட்டாலும் தேர்தலுக்கு முன்னதாகவே நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு புரிந்துணர்வு. ஆனால் எல்லா மாவட்டங்களிலேயும் நிலைமை ஒரே மாதிரியானதாக இல்லை. வெவ்வேறு மாவட்டங்களிலே வெவ்வேறு சபைகளிலே இந்த நிலைமை மாறக்கூடும். ஆகவே அதுக்கேற்றாற்போல் அந்தந்த மாவட்டங்களிலே சற்று வித்தியாசமான அணுகுமுறைகளையும் கையாள முடியும் என்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அது சம்பந்தமாக தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் கட்சி கூறியிருக்கிறது. மற்ற தமிழ் தேசிய கட்சி தலைமைத்துவங்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தும்படியாக. அது சம்பந்தமாக பிறகு நாங்கள் கூட வேண்டியிருந்தால் அரசியல் குழுவும் கூடி நிறைவான தீர்மானங்களை எடுக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். அடுத்ததாக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் சம்பந்தமான சில விடயங்கள் பேசப்பட்டன. பலருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் ஏற்கனவே கட்சியிலிருந்து உறுப்புரிமையிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவரும் அப்படியான விலக்கப்படுதலே உள்வாங்கப்படவில்லை. 3 மாவட்டங்களிலே இருந்துதான் அந்த பட்டியல் பொதுச் செயலாளருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மற்ற மாவட்டங்களிலேயும் அப்படியாக கட்சிக்கு எதிராக வேறு அணிகளிலே போட்டியிட்டவர்களுடைய பெயர்களை நிர்வாக செயலாளர் தானாக சிலரை அடையாளம் கண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மேலதிகமாக யாராவது இருந்தால் அவர்களை குறித்து சொன்னால் அவர்களும் கட்சியிலே இருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள். கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள், கட்சி முடிவுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் சம்பந்தமான ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அனைவருக்கு எதிராகவும் இன்னமும் செய்து முடியப்படவில்லை. ஆனால் சிலருக்கு விளக்கம் கோரி கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு ஒழுக்காற்று குழுவுக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்பட வேண்டியது. ஆகவே தற்போது இருக்கிற ஒழுக்காற்று குழுவிலே சிலர் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். திரு ஸ்ரீநேசனும் திரு சரவணபவனும் சேர்த்து கொள்ளப்பட்டு திரு குருகுலராஜா அதனுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே இந்த விளக்க கடிதங்கள் வருகிற போது அவர்களுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளும் அவர்கள் கொடுக்கிற விளக்கங்களும் அந்த ஒழுக்காற்று குழுவுக்கு பாரப்படுத்தப்பட்டு அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.